ஹலோ மக்களே, வெல்கம் டு எக்ஸ்பிரஷல் லேப்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அனைவருக்கும் Arduino டியூட்டோரியல் சீரிஸ் எபிசோட் 3. இந்த எபிசோடில் நீங்கள் சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மனுஷங்களுக்கு கண், மூக்கு, நாக்கு, காது இதெல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நமக்கு சுற்றி இருக்க விஷயங்களை சென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மிஷின்ஸுக்கு சென்சார்ஸ் தனக்கு சுற்றி இருக்க விஷயங்களை சொல்லுது. ஆக்சுவலாக சென்சார்ஸ் என்ன பண்ணுதுன்னா, தனக்கு சுற்றி இருக்க ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை எலக்ட்ரிக்கல் பல்சஸ் இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி தருது. சென்சார்ஸில் 2 டைப் தாங்க இருக்குது. அதிகமாக பேசினா அனலாக் சென்சார், ஆமாம் இல்லைன்னு மட்டும் பேசினா அது டிஜிட்டல் சென்சார். அனலாக் சென்சார் ஏன் நிறைய அவுட்புட் தருதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வாட்டரை 100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஹீட் பண்ணுறப்போ தண்ணியோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம சென்சார் டிடெக்ட் பண்ணுறதுனால நிறைய அவுட்புட், அதுவும் டிஃப்ரெண்ட் வேல்யூவில் கிடைக்கிது. நம்ம டிஜிட்டல் சென்சார் இருக்கு இல்லையா, அதுக்கு 2 அவுட்புட் தான் இருக்குது. ஒன்று ஹை, ஒன்று லோ. அது ட்ரூவோ இல்லை ஃபால்ஸ். இந்த மாதிரி 2 அவுட்புட் மட்டும்தான் நம்ம டிஜிட்டல் சென்சார்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கும். ஸோ டிஜிட்டல் சென்சாருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அதை நம்ம மால்ஸில் இருக்க ஆட்டோமேட்டிக் டோர்ஸில் பார்த்துருக்கலாம். சரி மக்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஜிட்டல் அண்ட் அனலாக் சென்சார்ஸ் பற்றி பேசிக்காக ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இனி நெக்ஸ்ட் வர வீடியோலெல்லாம் நம்ம இந்த சென்சார்ஸோட எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே மக்களே, see you in next video. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும்.